சாய் ராமாயணம் அத்தியாயம் 47 பாம்பும் தவளையும். யார் வீரபத்ரா? அதுபோலவே யார் இவ்விருவரில் சனபசப்பா? இவர்களுடைய விரோதத்துக்கு காரணம் என்ன? எனக்கு அனைத்து விவரங்களையும் சொல்வீர்களாக. சரி சரி, முதலில் நாம் ஒரு மரத்தடிக்கு செல்வோம். கொஞ்சம் ஸ்லீம் பிடிப்போம். பிறகு நான் உன்னுடைய விஷய ஆர்வத்தை பூர்த்தி செய்கிறேன். அதன் பிறகு நான் என்னுடைய வசிப்பிடத்துக்கு திரும்பி செல்கிறேன். நாங்கள் இருவரும் ஒரு நிழலடர்ந்த மரத்தடிக்கு வந்து சேர்ந்தோம். இதமான குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. மறுபடியும் ஸ்லீம் பற்ற வைக்கப்பட்டது. வழிப்போக்கர் முதலில் புகை குடித்தார். பிறகு ஸ்லீமை என் கையில் கொடுத்தார். நான் புகை பிடித்து கொண்டு அவருக்கு அந்த கவர்ச்சியான கதையை சொன்னேன். என்னுடைய இடத்திலிருந்து 5 அல்லது 6 மைல் தூரத்தில் ஒரு மகிமை வாய்ந்த பவித்திரமான புண்ணிய தலம் இருந்தது. அங்கே புராதனமான பாலடைந்த சிவன் கோயில் ஒன்று இருந்தது. அதை பழுது பார்த்து புதுப்பித்தல் வேண்டுமென்று எல்லா மக்களும் விரும்பினர். மக்கள் அதன் பொருட்டு நன்கொடை வசூலித்தனர். ஒரு பெரிய நிதி வசூலாகியது. நித்திய பூஜை, அர்ச்சனை ஆகிய வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. வரைபடங்களுடன் முழுமையான திட்டம் தயாரிக்கப்பட்டது. அவ்வூரிலிருந்த ஒரு பெரிய பணக்காரன் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டான். முழு பணமும் பூரணமான முடிவெடுக்கும் அதிகாரமும் அவனிடம் அளிக்கப்பட்டன. கோயிலுக்கென்று அவன் தனிக்கணக்கு வைத்து கொள்ள வேண்டும். அவனுடைய நன்கொடையை பணமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இச்செயல்கள் அவன் நேர்மையாகவும் பிழையுமின்றி செய்வான் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் அம்மனிதன் இயல்பாகவே ஒரு பெருங்கஞ்சன். எச்சிக்கையால் காக்கை ஓட்டாதவன். அதன் தோரணையில் வேலையை நடத்த முயன்றான். இதன் விளைவாக வேலையில் முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை. எல்லா பணமும் செலவழிந்து விட்டது. ஆனால் வேலையோ அறகுறையாகத்தான் முடித்திருந்தது. தன்னுடைய ஜேபியிலிருந்து எதையும் அவன் செலவழிக்கவில்லை. ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை. அவன் ஒரு பெரிய லேவாதேவிக்காரன். ஆயினும் கஞ்சத்தனத்தின் பூரணமான அவதாரான். பேச்சிலோ எப்பொழுதும் இனிமை. ஆனால் வேலை நடக்கவில்லை. ஒரு கட்டத்தில் பணம் வசூலித்த மக்கள் எல்லாரும் அவனுடைய வீட்டில் கூடினர். உமது வட்டிக்கடை வியாபாரத்தால் என்ன பயன்? உமது கையால் பாரம் தூக்காமல் சிவன் கோயிலை புதுப்பிக்கும் பணி எவ்வாறு நிறைவேறும் என்று எங்களுக்கு தெரியவில்லையே. இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மக்களை இசைய செய்து மறுபடியும் நிதி வசூல் செய்கிறோம். அந்த தொகையையும் உம்மிடமே தருகிறோம். ஆனால் நீங்கள் சிவன் கோயில் வேலையை முடித்து கொடுக்க வேண்டும். இவ்வாறாக மேற்கொண்டும் நிதி திரட்டப்பட்டு நேர்மையான முறையில் கஞ்சனின் கைக்கு வந்து சேர்ந்தது. அப்படியும் ஒரு பயனும் ஏற்படவில்லை. பணக்காரன் ஒன்றும் செய்யாமல் நிம்மதியாக உட்கார்ந்து விட்டான். இவ்வாறு சில நாட்கள் கழிந்த பின் இறைவனே மனம் வைத்தான். அந்த சமயத்தில் கஞ்சனின் மனைவிக்கு ஒரு சொப்பன காட்சி ஏற்பட்டது. நீயாவது எழுந்து போய் கோயிலின் கோபுரத்தை கட்டு. நீ செலவழிப்பதைப் போல 100 மடங்கு சிவன் உனக்கு அளிப்பான். மறுநாள் காலையில் தன் கனவு காட்சி விவரங்களை அவள் தன் கணவனின் காதில் போட்டான். கணவனோ ஒரு பைசா செலவழிப்பதற்கும் உயிரை விடுபவன். ஆகவே இச்செய்தி அவனை கலவரமடைய செய்தது. இரவு பகலாக பணம் பண்ணுவதை தவிர வேறு விஷயம் எதை பற்றியும் சிந்திக்காதவன். பணம் செலவழிக்கும்படி வந்த சொப்பன செய்தியை எப்படி ஏற்றுக்கொள்வான்? அவன் தன் மனைவியிடம் சொன்னான், நான் இந்த கனவு காட்சியை நம்ப மாட்டேன். இது விஷயமாக எனக்கு அறவே விசுவாசம் இல்லை. மேலும் அவளை பரிகாசம் செய்யவும் ஆரம்பித்தான். ஒருவருடைய மனப்போக்கு எப்படியோ அப்படியே அவருக்கு உலகம் காட்சி அளிக்கிறதன்றோ? வஞ்சக இயல்பு உடையவனுக்கு மற்றவர்களும் வஞ்சகர்களாகவே தெரிகின்றனர். கடவுள் என்னிடம் இருந்துதான் தனம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தாரானால் நான் என்ன உன்னிடமிருந்து வெகு தூரத்திலாயிருந்தேன்? ஏன் அவர் உனக்கு மட்டும் கனவில் காட்சி தோன்றினார்? உனக்கு மட்டும் ஏன் கனவு காட்சி ஏற்பட்டது? எனக்கு ஏன் கடவுள் காட்சி அளிக்கவில்லை? ஆகவே இது ஏதும் பொருள் பொதிந்ததாக எனக்கு தெரியவில்லை. கனவு காட்சியின் முக்கியத்துவமும் எனக்கு பிடிபடவில்லை. இந்த சொப்பனம் ஒரு போலி அல்லது கணவன் மனைவிக்கிடையே பிளவு ஏற்படுத்த விரும்பும் ஒரு தெய்வ எத்தனம். எனக்கு இந்த அறிகுறிதான் தெரிகிறது. ஜீரணோத்தாரண பணியில் என்னுடைய நன்கொடை கம்மியா என்ன? மாதந்தோறும் நான் நிரப்பி வைக்கும் பணப்பை காலியாகி விடுகிறது.
மக்கள் ஏராளமான நிதியை கொண்டு வருவது போல வெளிப்பார்வைக்கு தோன்றலாம். ஆனால் உண்மை என்னவென்று பார்த்தால் இந்த பദ്ധதியில் கணக்கு வைத்துக் கொள்வது எனக்கு பெரு நஷ்டம். ஆயினும் மக்களுக்கே விளங்காததை நீ எப்படி புரிந்து கொள்ளப் போகிறாய்? ஆகவே நீ கண்ட சொப்பன காட்சியை யதார்த்தமென்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை உண்மையென்று ஏற்றுக்கொண்டால் நாம் முற்றும் ஏமாறி போவோம். தூக்கம் கெட்டதால் ஏற்பட்ட கனவை யாராவது வாஸ்தவமானதாக ஏற்றுக்கொள்வார்களா? பணக்காரன் கடைசியில் வந்தடைந்த சித்தாந்தம் இதுவே. இதை கேட்டு மனைவி என்ன சொன்னாள் என்பதை நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.